வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, இந்த மாங்காய் வச்சு நம்ம ஒரு டிஷ் ஒன்று செய்ய போறோம். இது வந்து சாப்பாட்டுக்காக அருமையா இருக்கும். நம்ம சாம்பார் வைக்க ரசம் வைக்கணும்னா தேவையில்ல. இந்த மாங்காய் வச்சு நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்கலாம். மாங்காய் சொன்னோம் இல்லையா, மாங்காய் டிஷ் பண்ண போறோம்னு. அதுக்கு தேவையான மாங்காய் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம். அது மாதிரி தேங்காய் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்காய் கட் பண்ணி வச்சிருக்கோம். இதை நம்ம ஒரு ஓரமாக வச்சிருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பட்டை மிளகாய், 10 12 கூட இருக்கலாம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். பட்டை மிளகாய் 10 பட்டை மிளகாய் வச்சுருவோம். இதையும் உரத்தை வச்சிடலாம். ஒரு 10 வெங்காயம் நல்லா அலசிட்டு, வெங்காயத்தை வந்து கட் பண்ண வேணாம், அப்படியே முழுசாக கூட நீங்கள் போடலாம். ஒரு வானல் எடுத்துக்கிறோம். அதுக்கு வானல் நல்லா துடைச்சிட்டு பத்தரைக்க போகிறோம். பத்தரிச்சாச்சு. அதுக்கு தேவை வந்து கடுகு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெந்தயம், சோம்பு இருந்தால் சோம்பு போட்டுங்க, உளுத்தம்பருப்பு கொஞ்சோண்டு நல்லா இருக்கும். உளுத்தம்பருப்பு போகிறதால வந்து சட்டி வந்து காய்ஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றுறோம். தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறோம். எண்ணெய் சேர்த்தாச்சு. இது கூட நம்ம என்ன பண்ணுறோன்னா கடுகு போட்டுக்கிறோம். கடுகு, அதுக்கப்புறம் வெந்தயம் வந்து கொஞ்சம்னா சேர்த்தா போதும், ஏன்னா அதிகமாக சேர்த்தா கரெக்டாக போதும். அதுக்கப்புறம் நீங்கள் சோம்பு, வீட்டில் சோம்பு இருந்தால் சோம்பு கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க, ரொம்ப நல்லது. உளுந்து வீட்டில் இருக்கு இல்லையா, உளுந்து கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்காக உளுந்து வந்து சேர்க்குறோம். சேர்த்தாச்சு. சேர்த்த பிறகு வெங்காயம் கட் பண்ணாமல் இருக்குது, வெங்காயத்தை அப்படியே போடுறோம். வெங்காயத்தை நம்ம வந்து போட்டுக்கிறோம். நல்லா கிண்டி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். தெரியுதுங்களா? இது நல்லா ஆன உடனே கிண்டி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும், வாடை வராது, தீ பிடிச்ச வர. கிண்டி விட்டுருக்கு. இது கூட வந்து நம்ம மிளகா போடுறோம். 10 மிளகா. ஸ்லோ பண்ணிட்டு அடுப்பேன். இது கூட தேங்காய் சேர்க்கணும். பார்த்தீங்க, தேங்காயோட சேர்ந்து மாங்காய் வந்துச்சு, பரவாயில்ல, இருக்கட்டும். இது நல்லா ஒரு கிண்டு கிண்டும். லைட்டாக ஸ்லோ பண்ணிடுமா, கொஞ்சம் மேலே இருக்கும்.
தேங்காய் போட்டாச்சு. இப்போ வந்து மாங்காவை நம்ம போட போகிறோம். வெட்டி வச்சுருந்த மாங்காவை இப்போ வந்து போடுறோம். இது ஒரு கிண்டுக்கணும். இது கூட தேவையான உப்பு வந்து கலந்துக்கிறோம். கிண்டியாச்சு. திரும்ப நல்லா கிண்டி விடணும். பெருங்காயத்தூள் இருந்தால் பெருங்காயத்தூள் வந்து போட்டுருங்க. ஏன்னா அது ரொம்ப நல்லது. யாரும் வயிற்று வலி அந்த மாதிரி எதனா இருந்தால் இது கொஞ்சம் சரிப்படுத்தும். பெருங்காயத்தூள் ஸோ பெஸ்ட்டு அது. ஓகே, நல்லா வணங்கிருக்கு. இதை வந்து எடுத்து நம்ம கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணும். ஆற வச்சு மிக்சியில் அடிக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம வந்து ஆற வைக்கிறோம். வந்து ஸ்டவ்லேருந்து இது எடுத்தாச்சு. எடுத்து இப்போ வந்து ஆற வைக்கணும். வாசனை சூப்பராக இருக்குங்க. ஆறின பிறகு மிக்சியில் போட்டு அடிக்கணும். உங்களுக்கு வந்து இதை வந்து சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம். அப்படின்னா தோசை, இட்லி இந்த மாதிரி யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேலையே கஷ்டமே இருக்காதுங்க. ரொம்ப ஈஸி தான். வீட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். அது மாதிரி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவுசெய்து. அது மாதிரி யாருன்னா இருந்தால் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இல்லைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நான் உங்களுக்கு மிக்ஸி அடித்த பிறகு காட்டுறேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டோம். மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப ஆறிடுச்சு. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம இதில் வந்து போட்டுக்கிறோம். பார்த்து போடணும்னா கீழே வந்துடுவோம். கீழே வந்தால் கழுவிட்டு தான் போடணும். ஓகேவா? அப்படியே எடுத்து போட்டுறதீங்க. ஏன்னா தரையில் மண் இருக்கும், தூசு இருக்கும், கிருமி இருக்கும். இது சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. உடம்புக்கு ரொம்ப நல்லது. கிட்னி பேஷண்ட்டு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உப்புலாம் இருக்குல்ல, உப்பை வந்து குறைக்கும். மாங்காய் உப்பு வந்து அவ்வளோ சக்தி இருக்குது. இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அடிக்க போகிறோம். அடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறோம். மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு. இதுதாங்க அந்த மாங்காய். அடாடா, இது சாப்பிட்டோம்னா சாப்பாடு, மத்தியானம் சாப்பாட்டுக்கு குழம்பு, சாம்பார் இந்த மாதிரி எதுவுமே வைக்கணும்னு அவசியமே இல்லையா. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இதை விட மாட்டீங்க. ஸோ தேங்க்யூ. நம்ம வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நாங்கள் செய்கிறோம், மறந்துடாதீங்க. வாவ், நைஸ். உண்மையுமே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி.